பல பேருக்கு தெரியாது. இருந்தாலும் இதை நான் பதிவு பண்றேன். வேற யாரும் இதை பேசவே முடியாது. தெரியாது. எம்ஜிஆர் அவர்கள் குஷ்புவோடைய மகள் திருமணத்துக்கு கூட போயிருக்காரு. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த மரணம் என்பது என்ன சொல்லிருக்கேன்னா விடை தெரியாத கேள்விதான். குஷ்புடைய கல்யாணத்துக்கு போனாரு, அதனாலதான் அவருக்கு அப்படி. புரூக்லின் ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில் இருந்தபோது எம்ஜிஆர் உயிரோடு இல்லைன்னு சொல்லி திமுக தரப்புல பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, யார் சொன்னா மக்கள் நம்புவாங்க எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாருன்றத அப்படின்னு சொல்லும்போது அப்போ அழைக்கப்பட்டவர் பாக்கியராஜ். இதில் பாக்கியராஜ் அவர்களுடைய மனைவி இறந்தபோது முந்தானை முடிச்சு படம் வந்த காலகட்டம் அது. அப்போ ஜாண்டிஸில் அதாவது மஞ்சட் காமாலையால் அவங்க முதல் மனைவி இறந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு துக்கமான ஒரு சூழலில் பாக்கியராஜ் அவர்கள் நேரடியாக எம்ஜிஆர் அவருடைய வீட்டுக்கே போய் அந்த துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்திய திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துயர சம்பவம். அதுதான் இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், பாடகர் என பல திறமை கொண்டவர் நம்ம பாக்கியராஜ் அவர்கள் இன்று அகால மரணமடைந்தார். அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களும் நிறைய இருக்கும். இது சம்பந்தமாக நம்ம சேனல் நேயர்களுக்காக பேசுறதுக்காக திரு சேக்குவாரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் அவரோட கேட்பது நிறைய கேள்விக்கு வாங்க தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். சார் வணக்கம். சார், இயக்குனர் பாக்கியராஜ் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும், நடிகர் பாக்கியராஜ் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும், என்ன சொல்லப்போனா இசையமைப்பாளர் பாக்கியராஜ் கூட தெரியும், பாடகர் பாக்கியராஜ் கூட தெரியும். ஏன்னா அவர் ஒரு பாட்டும் பாடியிருக்காரு 2-3 படத்துல. அது நிறைய பேர் கூட தெரியாது. ஆனா அரசியல்வாதி பாக்கியராஜ் அப்படின்றது இங்க நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற கிட்ஸுங்களுக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன நடந்தது, எதனால அவர் அந்த கட்சி ஆரம்பிச்சாரு? எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு இந்த ஜே ஜான் சொல்லி 2ஆ பிரிஞ்சுது அதிமுக. அப்போ சில பேர் எம்ஜிஆரை படங்களில் எம்ஜிஆர் போட்டோவை காட்டினவங்க எல்லாருக்குமே ஆசை வந்துடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியல் கட்சி தொடங்கலாம். எம்ஜிஆர் போட்டோவை காட்டி எம்ஜிஆர் நான் ரசிகன் சொல்லக்கூடிய நபர்களே அரசியல் கட்சி தொடங்கும் போது எம்ஜிஆர் அவர்களால் அரசியல் வாரிசு என்று அறிவிக்கப்படலனா கூட சினிமா வாரிசு சொல்லி திரையுலக வாரிசு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டவர் பாக்கியராஜ். அதுக்கு காரணம் பாக்கியராஜ் மீதான தனிப்பட்ட அவர் மீதான ஒரு பிரியம். ஒரு கட்டத்தில் பாக்கியராஜ் அவர்களுடைய மனைவி இறந்தபோது முந்தானை முடிச்சு படம் வந்த காலகட்டம் அது. அப்போ ஜாண்டிஸில் அதாவது மஞ்சட் காமாலையால் அவங்க முதல் மனைவி இறந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு துக்கமான ஒரு சூழலில் பாக்கியராஜ் அவர்கள் நேரடியாக எம்ஜிஆர் அவருடைய வீட்டுக்கே போய் அந்த துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று அதுக்கப்புறம் அந்த துயரத்தில் அவர் வெளியான அந்த காலகட்டத்தில் பகிரங்கமாக அறிவித்தார், பாக்கியராஜ் என்னுடைய திரையுலக வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு பல படங்களில் எம்ஜிஆருடைய இந்த ஸ்டண்ட் காட்சிகள், சில இந்த சிலம்பம் சண்டை காட்சியெல்லாம் பல படங்களில் வச்சார். அப்போது எல்லா இடத்துலையும் எம்ஜிஆருடைய ஃபோட்டோவை காட்டுவார் பாக்கியராஜ். இப்படி நடந்துச்சு. அப்போது எம்ஜிஆருடைய ரசிகர்கள் மட்டுமே என்று சொல்லிக்கொண்ட பலரும், அது நீங்கள் ராமராஜனை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கணுன்ற அந்த எண்ணம் வரும்போது நாம ஏன் எம்ஜிஆர் இறந்த பிறகு நாம ஏன் அரசியல் கட்சி தொடங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஒன்று. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் இதுதான் ரொம்ப ரொம்ப இது பல பேருக்கு தெரியாது. இருந்தாலும் இதை நான் பதிவு பண்ணுறேன். வேறு யாரும் இதை பேசவே முடியாது. தெரியாது. எம்ஜிஆர் அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி புரூக்லின் ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில் இருந்தபோது எம்ஜிஆர் உயிரோடு இல்லைன்னு சொல்லி திமுக தரப்பில் பிரச்சாரம் பண்ணாங்க. திமுக தரப்பு எம்ஜிஆர் உயிரோடவே இல்லை, இவர் எம்ஜிஆர் இருக்கிறதா சொல்லி. அப்போ ஒரு தேர்தல் காலகட்டம். இங்கே எம்ஜிஆர் ஒருத்தர் உயிரோடு இல்லாத போது அது 3வது முறை, 2 முறை வெற்றி பெற்றுட்டார், 3வது முறை தேர்தல் வருது. அப்போ தான் இவர் மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக போகிறாரு. அப்போ பரவலாக ஒரு கருத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு போன அண்ணா பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே உயிரோடு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணதாசனும் அப்படி தான். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்லாம் அப்போ பேசப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர் உயிரோடவே இல்லைங்க, சும்மா இந்த கட்சிக்காரங்களாம் அந்த அதிமுக இருக்க இந்த அமைச்சர்கள்லாம், கொள்ளையடிச்ச அமைச்சர்கள்லாம் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எம்ஜிஆரே இல்லை, அப்படி உயிரோட இல்லை அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, யார் சொன்னால் மக்கள் நம்புவாங்க எம்ஜிஆர் உயிரோட இருக்கிறாருன்றத அப்படின்னு சொல்லும்போது அப்போ அழைக்கப்பட்டவர் பாக்கியராஜ். பாக்கியராஜ் போய் அமெரிக்காவில் போய்
முதலமைச்சர் அதாவது எம்ஜிஆர் அவர்களை வந்து சந்திச்சு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள் சொன்னால் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம் வந்து பாக்கியராஜ் வந்து டிக்ளேர் பண்ணார் வந்து கேட்டால் எம்ஜிஆர் உயிரோடு தான் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, சிகிச்சை பெற்று திரும்புறாரு சொல்லி அறிவிச்சார். அது ஒரு சென்சிட்டிவான ஒரு காலகட்டம். அதாவது பாக்கியராஜ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களே இங்கிருந்து வந்து அமெரிக்காவுக்கு வந்து கூட்டு போய் எம்ஜிஆர் நலமோடு இருக்கிறத வந்து அவர் சொன்ன பிறகு, ஏன்னா அவர் கலையுலக வாரிசுன்னும் போது ஜானகி அவர்கள் வந்து கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. ஜானகி அவர் வந்து சொன்னாலும் இங்கே நம்ப மாட்டாங்க. ஏன்னா பல வந்து செய்திகள், ஏன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் 2 கோஷ்டிகளாக இருக்கிற ஒரு காலகட்டம். இந்த அதிமுகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோஷ்டிகளாக செயல்படுது. அப்போ ஜெயலலிதாவுக்கு ஒரு கோஷ்டி இருந்துச்சு, எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரம் வீரப்பன் அவங்கெல்லாம் வந்து ஒரு கோஷ்டியாக இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் திமுக இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுது, என்னன்னா எம்ஜிஆர் உயிரோடவே இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ யார் சொன்னால் நம்புவாங்க? பாக்கியராஜ் சொன்னால் நம்புவாங்க சொல்லி பாக்கியராஜ் மூலமாக வந்து டிக்ளேர் செய்தாங்க எம்ஜிஆர் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஸோ இது ஒரு முக்கியமான. அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் இறந்த பிறகு ஏன் வந்து ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் அரசியல் கட்சி தொடங்க, கலையுலக வாரிசுன்னு சொல்லி நம்ம அறிவிச்சாலும் நம்ம ஏன் ஒரு அரசியல் கட்சி தொடங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி தொடங்கினாரு. அது தொடங்கின வேகத்தில் நிற்க முடியல. காரணம் கேட்டால் ஜெயலலிதா அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்தாங்க. இவரால் வந்து அந்த அளவுக்கு இவரால் வந்து கூட்டத்தை சேர்க்க முடியல. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தன் பக்கம் இறந்த பிறகு எப்படியும் வந்துருவாங்க, அதிமுக தொண்டர்கள்லாம் வந்துருவாங்கன்னு இவர் எதிர்பார்த்தாரு. அது மாதிரி வரல, நடக்கலை. அது அங்கே வந்து ஜெயலலிதா வந்து தன்னை வந்து ஸ்டாண்ட் பண்ணி. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னுடைய கலையுலக வாரிசுன்னு தான் சொன்னதை தவிர எனது அரசியல் உலக வாரிசு சொல்லலை. ஆனால் இவர் என்ன நினைச்சாருன்னா, அரசியல் வாரிசுன்னு சொல்லனாலும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லிட்டு தான் பிரச்சனை கிடையாது. இப்போ இவர் கலையுலக வாரிசுங்க, இவர் வந்து அரசியல் வாரிசுன்னு. அரசியல் வாரிசு பிளாங்கா விட்டு போயிட்டார்ல, யாரையும் சொல்லவே இல்லையே. ஜெயலலிதாவையோ யாரையுமே அரசியல் வாரிசு எம்ஜிஆர் சொல்லலை. ஆனால் இவரை வந்து என்ன சொன்னார்னா, இவர் வந்து கலையுலக வாரிசுன்னு போது அப்போ என்ன சொன்னா, அரசியல் வாரிசு யாரும் வந்து சொல்லாதனால நாம ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அதிமுக என்ற கட்சி கூட நுழைய முடியாது. ஆனால் நாம ஏன் வந்து எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை தொடங்கலாம்னு சொல்லிட்டு அரசியலை தொடங்கினாரு. ஆனால் அதுக்கான சரியா ஒர்க் அவுட் பண்ண முடியல அவரால். அது வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வலிமையான எதிர்கட்சினால எந்த ஒரு நடிகரும் அரசியல் கட்சிக்கு வர்றது அவங்க விரும்பல. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட நம்ம வனவாசம் மாதிரி ஒரு 13 வருஷம் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு நடிகர் வந்திருக்கா, அவங்க சைட்லையும் வந்து இவரை எதிர்த்தாங்க. அதிமுக தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்கியராஜ் அரசியலுக்கு வர்றதை வந்து விரும்பலை. ஒரு வேளை அன்னைக்கு வந்து சில தப்பான முடிவுகள் எடுத்தாங்க அமைச்சர்கள். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஜானகி முன்னிறுத்தி நம்ம அரசியல் பண்ணலாம் சொல்லி வீரப்பன் உட்பட பல பேர் சொன்னாங்க. அன்னைக்கு வந்து அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு வேளை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜை வந்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவங்க பாக்கியராஜ் முன்னிறுத்தல, ஜானகி மூலமாக நம்ம வந்து கட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. முன்னணி தலைவர்கள் வீரப்பன் உட்பட முக்கிய தலைவர்கள். ஆனால் அது நடக்கவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து ராமராஜனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பயன்படுத்தினாங்க. அந்த ராமராஜனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து ஒரு அரசியல் பயணப்பட்டார். அப்போ ஒரு 4 அணின்னு ஒரு அணி இருந்துச்சு. அந்த 4 அணி சேர்ந்து என்ன செஞ்சோன்னா ராமராஜனை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஸோ ராமராஜனா பாக்கியராஜான்ற அந்த ஒரு போட்டி ஆயிடுச்சு. ஸோ ஜெயலலிதாவா பாக்கியராஜான்ற போட்டி வரல, ஜெயலலிதாவா ராமராஜனான்ற போட்டி வரல. அங்கே என்ன கேட்டால் ராமராஜனா பாக்கியராஜான்ற அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறுமைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு இந்த அரசியல் கட்சி வேண்டாம், ஏன்னா பணம் விரயமாகுதுன்னு சொல்லிட்டு முழுக்கு போட்டார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாக்யான்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். பத்திரிகையாளராக தன்னை வந்து அரசியல்வாதியாக நம்ம ஜெயிக்க முடியல, நம்ம பத்திரிகையாளராக நம்ம நிற்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில வருடங்கள் நடத்தினார். நல்லா தான் நடத்தினார் பாக்யான்ற பத்திரிகை. பரவாயில்ல, எல்லா மக்கள்கிட்டையும் வந்து கையில் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் அவரால் திறமையாக நடத்த முடியல. அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. கடைசியில் வந்து ஒரு பத்திரிகையாளரும் தோற்றார். ஸோ அரசியல் ரீதியாகவும் தோற்றாரு, பத்திரிகையாளரும் தோற்றாரு. அதுக்கு காரணம் கேட்டால் என்ன மூலதனமோ அங்கே சறுக்கலாச்சு. சினிமா தானே மூலதனம், சினிமா தானே வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகனாக தானே மூலதனம். அந்த சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இல்லை. ஒரு அந்த தாவணி கனவுகள் படத்தோடு அவருடைய இமேஜ் முடிஞ்சு, அதுக்கப்புறம் இமேஜ் டேமேஜ் ஆச்சு. ஏன்னா அவர் வந்து இரட்டை அர்த்த வசனங்கள் இது எல்லாமே வந்து கொச்சப்படுத்துகிற வந்து பல விஷயங்கள் முரணாச்சு. இது நம்மால் படத்தில் வந்து அந்த மாடை வந்து மகப்பேருக்கு கொண்டு போய் விடும்போது அந்த சத்தத்தை வச்சு வந்து ஒரு ஆபாசமாக வந்து ஒரு கருத்தை வச்சார். சில ஆபாசமான வந்து இன்னும் அதுபடி ஒரு படி மேலே போய் முந்தானை முடிச்சில் வந்து அந்த தாய் பாடக்கூடிய அந்த தாலாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விரகதாபம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணோட அந்த குரல் மாதிரி வச்சு இந்த ஆரிரரோன்றது இல்லையா. ஸோ இப்படிலாம் வந்து ஒரு அவருடைய பாக்கியராஜனா மிகப்பெரிய ஜாம்பவான்,
ஸ்கிரிப்ட் ரைட்டரில் அவர் அடிச்சிக்க முடியாதுங்க, புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு, பழமையான கருத்துக்களையும் வந்து பாராட்டி இருக்கிறாருன்ற ஒரு காலகட்டத்தில் வந்து திரைக்கதைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் அப்புறம் இமேஜ் வலையில் வந்து சிக்கிட்டு என்ன செஞ்சிட்டாருனாக்கா, நாம் எது எடுத்தாலும் வந்து இந்த மக்கள் ரசிப்பாங்கன்ற அந்த மனோபாவம். இப்போ ரஜினிகாந்த் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நமக்கு எதெல்லாம் பிடிச்சதோ இந்த மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஸோ அதனால வந்து என்னென்னா படங்கள் தோல்வி வச்சு, ராசுக்குட்டி, எங்க சின்ன ராசா போன்ற படங்கள் எல்லாமே தோல்வி, அடுத்தடுத்து தோல்வி தான். விஜயகாந்த் வச்சு சொக்கத்தகன் ஒரு படம் தவிர சுமாராக போச்சு. ஆனால் வந்து ஜிவிக்கு வந்து பெரிய லாஸ்ன்னு தான் சொன்னாங்க தயாரிப்பாளருக்கு. ஸோ தன் மகனை வச்சு எடுத்தார். அந்த படமும் வந்து வெற்றிகரமாக வந்து பெரிய இந்த ஜித்து 2ன்னு சொல்லிட்டு, ஜித்து +2 சொல்லிட்டு ஒரு படம், அதுவும் வந்து ஃபெயிலியர் தான் ஆச்சு. அடுத்தடுத்து வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவு. ஸோ சீரியல் பக்கம் போனார், சீரியலும் பெருசாக வந்து போகலை. அந்த அம்மா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். அந்த படம்லாம் வந்து போகவே இல்லை. அம்மா வந்தாச்சுன்றது டைட்டில் எதுக்காக வச்சாரு அப்படின்றது வந்து ஜெயலலிதா கடுமையான கோபத்தில் அவர் மீது இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நான் கேட்டேன்னா அது தாய் சென்டிமெண்ட் உள்ள ஒரு படம். அந்த படத்துக்கு என்ன செய்தாரு, அம்மா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சார். அது எதுக்குன்னா ஜெயலலிதா வந்து கடுமையான, ஏன்னா இவர் கடுமையாக ஜெயலலிதா விமர்சனம் பண்ணார் ஒரு கட்டத்தில். அது இதெல்லாம் உரிமையில் பேசினார் ஜெயலலிதாவை. அப்போ வந்து என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து இவங்க அரசியல் பலம் வந்த பிறகு என்ன செஞ்சிட்டாருன்னா, தேவையில்லாமல் நம்ம மீது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க ஏதாவது சொல்லிட்டு, அப்போ என்ன செய்யறதுன்னா சாஃப்டாக போயிடுவோம் சொல்லிட்டு டைட்டிலே அம்மா வந்தாச்சுன்னு படம் வச்சார். அம்மா வந்து ஒரிஜினல் அம்மா படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இது அவங்க அரசியல்வாதியாக நின்றுட்டாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்க, ஸ்ட்ராங் பொசிஷன் போயிட்டாங்க. ஆனால் அம்மா வந்தாச்சு இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இப்படி வரிசையாக படங்கள் தோல்வி. தாவணி கனவுகளோட முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்க சின்ன ராசா வந்து மிகப்பெரிய ஆபாசத்தை நிறைய கொட்டினார் அந்த படத்தில். எங்க சின்ன ராசா படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாமராக வந்து ராதாவை நடிக்க வச்சிருப்பார். அப்போது தன் திறமையினால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிற்காம வந்து ஒரு ஆபாச கருத்தில் அருவருப்பான வசனங்கள் இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தை ஜெயிக்கணுமேன்றதுக்காக இதெல்லாம் பண்ணார். அது ஒரு கட்டத்தில் வந்து பாக்கியராஜினாலே வந்து எந்த பெண் ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்களோ அந்த ரசிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல அவருடைய படத்துக்கு வர்றது வந்து தடை ஏற்பட்டுச்சு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இல்லை ராமராஜனுக்கும் பாக்கியராஜுக்கும் தான் போட்டியே நடந்தது அரசியல் ரீதியாக. ஆமாம், சினிமா துறையை பொறுக்கும்போது கூட பாக்யராஜுக்கு ராமராஜன் தான் போட்டின்ற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா பெண்கள் ஆடியன்ஸ் வந்து உள்ள வர பாக்யராஜ் நிறைய படங்கள் முந்தாரம் முடிச்சு, தூரல் நின்று போச்சு, மௌன கீதங்கள், அந்த நாட்கள் படங்கள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல பெண்களை தேட்டருக்கு வர வச்ச பெருமை வந்து பாக்யராஜுக்கு உண்டு. இல்லை, நிச்சயமா உண்டு, நிச்சயமா உண்டு. 100% ரசிகர்களால் மட்டும் கிடையாது, ரசிகைகளால் கொண்டாடப்பட்ட ஒரு இயக்குனர், டைரக்டர் கம் ஹீரோனா கண்டிப்பா வேற யாரையும் நீங்க சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணார், பெரிய அளவில் அடிச்சார் சார். அந்த நாட்கள்லாம் தியேட்டர் அதகலப்படுச்சு சார், வேலியை உடச்சின்னு ஓடினாங்க சார். தெரியும் அதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஏதாவது பெரிய ஸ்டண்ட் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படத்தில் உடச்சிக்கின்னு போனார். அதாவது காமெடி ஆக்ஷன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேரக்டர் வைஸ் அத்தனை அந்த படத்தில் இருக்கிற அத்தனை கேரக்டரும் பேசும், அப்படி கொண்டு வந்தார். ஆனாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சர்ச்சையில் சிக்கினார். இப்போ உங்களுக்கு முந்தானை முடிச்ச படம் மட்டும்தான் சொல்லுவாங்க, கடைசியாக அவர் ஹிட்டு கொடுத்தது முந்தானை முடிச்சு கிடையாது. கடைசியாக தாவணி கனவு கூட நல்லா தான் போச்சு. சிவாஜி அவர் நடிச்சிருந்தாலும் அது நல்லா தான் போச்சு. முந்தானை முடிச்சுல ஒரு சர்ச்சையான சில விஷயங்கள் வச்சு, முதியோர் கல்வியை வந்து இவர் வந்து நாசப்படுத்துறாரு, கேவலப்படுத்துறாரு. அன்னைக்கு முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம். இப்போ அது இருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு பகுதியில் படித்தவங்க மாறணும், படிக்காதவங்க கையெழுத்து போட தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு முதியோர் கல்வின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு முதியோர். அந்த முதியோர் கல்வி திட்டத்தை வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழிவுபடுத்தினார். காரணம் என்னன்னா, அதில் வந்து தீபான்ற ஒரு நடிகர் இருக்காங்க தெரியும், அவங்க வந்து டீச்சராக வருவாங்க. அவங்களோட போய் வந்து பாடம் படிக்கிறதுக்கு அந்த ஊரில் இருக்கிற வந்து வயசான பெரியவங்கெல்லாம் போய் நிற்கணும். இந்த ஆன்ற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ஆன்னு சொல்லிட்டு எழுதினேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் வந்து எல்லாரும் வரிசையாக போய் நிற்பாங்க. அதில் பயில்வான் ரங்கநாதன் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர் எனக்கும் வந்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் போய் என்ன சொல்லி கேட்டால் அந்த கியூவில் நிற்பாங்க. அதாவதுன்னா கை பிடிச்சி சொல்லி தருவாங்க ஆன்றதை. அந்த டீச்சர் கை பிடிக்கணுமேன்றதுக்காகவே வந்து இது பண்ணாங்க. அது வந்து ஸ்கூல் டீச்சர் சைடில் கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. முதியோர் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறவங்க அந்த அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமர்சனம் பண்ணாங்க. ஏன் பாக்யராஜ் கைது செய்யணும்லாம் சொல்லி அந்த டைமில் வந்து சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த படத்துலேயே வந்து இந்த
தாயோட தாலாட்டான ஆறாறு ஆறியன்ற பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா விரகதாபத்தோட பாடுற மாதிரி கதாநாயகி பாடுற மாதிரி வச்சாரு. இப்படி சில சர்ச்சைகள்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனால் இது கடந்த காலத்தில் வந்து நீங்கள் அந்த 7 நாட்களில் வந்து எடுத்த அந்த நற்பெயர்லாம் வந்து இதை டேமேஜ் வந்து காப்பாற்றிடுச்சு சொல்லலாம். ஏன்னா அந்த 7 நாட்களில் கிளைமேக்ஸில் வந்து அற்புதமான ஒரு கிளைமேக்ஸ். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வேற ஆல்டர்னேட் கிடையவே கிடையாது. எவ்வளோ பேர் என்னென்னோ அந்த டியூடு படத்தில் கூட ஏதோ ட்ரை பண்ணாங்களே, அது பாக்கியராஜ் மாதிரி அந்த இடத்துல யாருமே அப்படி பண்ண முடியாது. காமெடியில் வந்து அடிச்சுக்க முடியாது சார். அது அவருடைய காமெடி தனியாக அலாதியாக இருந்துச்சு. நீங்கள் இன்று போய் நாளை வேணும் ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், அந்த கண்ணா லட்டு தின ஆசையாக அதே படம் தான், அந்த படம் தான். 3 பேர் சேர்ந்து ஒரு அந்த கதாநாயகிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவர் 4ஆவதாக ஒரு நபர். இவர் எப்படி இவர் சக்ஸஸ் பண்ணுறாருன்றது அந்த 3 பேர் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஹிந்தி பண்ணிட்டு வந்து ஹிந்தி கற்றுக்கிற மாதிரி ஏ காவ்மே ஏ கிசான் ரகு தாத்தா அப்படின்னா ரகு தாத்தான்றதுன்னா ரகு தாத்தான்னு. ஸோ அச்சுகள் அவ்வளோ காமெடியாக இருக்கும் அந்த படத்தில். அது மாதிரி வந்து பாமா ருக்மணின்ற படத்தில் 2 பொண்டாட்டிக்காரன் பாடுற அவசியம் காட்டியிருப்பார். சின்ன வீடு படத்தில் வப்பாட்டி வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்ன்றத காட்டியிருப்பார். இப்படி அவருடைய படங்கள் அத்தனையுமே வந்து படமே கிடையாது சார். அது பாடம். ஒரு வப்பாட்டியை வச்சுக்கிட்டா கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற பொண்டாட்டியை இருக்கும்போது ஒரு வப்பாட்டி வந்து வச்சுக்கிறதுன்றது இருக்கு இல்லையா. பல பேருக்கு அந்த சிக்கல் இருக்குது. அதை ரொம்ப நுணுக்கமாக எடுத்திருப்பாரு. அதாவது உருவத்தில் வந்து மனைவியானவங்க வந்து ஒரு 2 டெலிவரி பார்த்தாச்சுன்னா அவங்க வந்து உடல் பருமன் ஆயிடுவாங்க. அப்போ வந்து இவர் ஸ்லிம்மாகவே இருப்பார் ஒரு கணவன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூட்டபிள் இல்லைன்னு சொல்லிட்டு இவருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வப்பாட்டி. ஸோ அந்த வீட்டில் நடக்கிற அதாவது அந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை எடுத்திருப்பாரு. மௌன இதழ்கள் படத்தில் வந்து உதவிக்கு வர பெண்ணுக்கு வந்து உதவி பண்ண போயிட்டு சிக்கலை மாட்டிப்பார். அதில் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாஸ்டர் சுரேஷ் அந்த படத்தை நடிச்சிருப்பாரு. அந்த டாடி டாடி சொல்லிட்டு அந்த பையனே கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துட்டார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாஸ்டர் சுரேஷ் அந்த நடிகர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துட்டார். ஸோ எனக்கு என்னன்னா இந்த மரணம் என்பது என்ன சொல்லிக்கிறேன்னா வந்து விடை தெரியாத கேள்வி தான். யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். என்ன சொல்ல இங்கே உங்ககிட்ட உட்காந்து பேசியிருக்கிறேன், அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது தான். ஆனாலும் என்னென்னா ஒரு நோய்வாய்ப்பட்டு நீண்ட காலம் தப்படுறாரு. இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிறந்த நாள்லாம் கொண்டாடி இருக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷமா. எப்படி இந்த மாதிரி ஆச்சு? இவரு குஷ்புவோடைய மகள் திருமணத்துக்கு கூட போயிருக்காரு. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா ஸோ எனக்குலாம் என்னன்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு தொலைதூர பயணம் இந்த 70 வயசு கடந்துருச்சுன்னா இந்த பயணங்கள் தொலைதூர பயணங்களை அவாய்ட் பண்ணும். ஒரு எல்லாருக்குமே நான் சொல்றேன், இந்த 70 வயதை கடந்தவங்க அத்தனை பேரும் சொல்றேன். அது நீங்க 60லேருந்து 70 வரைக்கும் நீங்க போய்க்குங்க. 70 வயதை கடந்துட்டா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அதுக்காக 4 சவத்துக்குள்ள முடங்கிருக்குன்னு சொல்ல, இந்த வெளித்தூர பயணங்களை வந்து எடுக்காதீங்க. அதாவது தண்ணியும் காற்றும் எல்லாமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறக்கூடியது. அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் பயணப்படாதீங்க. உங்களுக்கு வழக்கமாக நீங்கள் பயணப்படக்கூடிய இடங்கள் இருங்க. ஆனால் அங்கே ஒட்டுமொத்த சீதோஷ்ண நிலையே மாறக்கூடிய இடங்களுக்கு தயவு செய்து பயணத்தை மேற்கொள்ளாதீங்க. வயதானவர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், 70 வயதை கடந்த அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், ஏழை பணக்கார அத்தனை பேருக்குமே சொல்கிறேன். நீங்கள் இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அங்குள்ள தட்பவெப்பம் எல்லாமே மாறுது. அது உங்கள் உடலுக்கு ஏற்றுக்குமான்றதை பாருங்கள். இப்போ எப்படி வந்து பிறந்த குழந்தை மட்டும் தான் வந்து வயதானவங்க கூட ஒரு பிறந்த குழந்தை ஒரு 6 மாத குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஒரு கல்கட்டாக்கு நினச்சா வந்து பாம்பே நினச்சா வந்து கேரளா அப்படி போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன்னா அங்கே சீதோஷ நிலை மாறும். அது மாதிரி வயதானவங்களும் கிட்டத்தட்ட 70 வயசை கடந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பழக்கப்பட்ட வந்து பகுதியிலிருந்து நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அங்கே உள்ள சீதோஷ நிலை, அங்கே உள்ள தண்ணி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒத்து போகுமான்றதை பாருங்கள். ஆனால் இந்த தொலைதூர இந்த மரணத்துக்கு அதுதான் காரணம் உடனே இழுத்து விட்டுறாதீங்க. குஷ்பு கல்யாணத்துக்கு போனாரு அதனால தான் அவருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி இழுத்து விட்டுறாதீங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, பொதுவாக ஒரு மாவட்டம் விட்டு ஒரு மாவட்டம் அல்லது வந்து ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே உள்ள வந்து சீதோஷ நிலை மாறுது. அப்போ உங்களுடைய உடல் அந்த எப்படின்னு பாருங்க. அது அன்றாட வந்து மருத்துவ சிகிச்சை எடுக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ ஊசியோ அல்லது மாத்திரையோ எடுக்கிறவங்களா இருந்தால் அந்த ஊருக்கு போகும்போது அந்த மாத்திரையோடு போகணும். ஒரு நாள் தானே 2 நாள் தானே அது பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடக்கூடாது. அன்றாட மாத்திரைகள் எடுக்கக்கூடியவங்க வெளியூருக்கு போகும்போது அந்த மாத்திரையோடு சேர்ந்து பயணப்படணும். அது சில நேரத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதிக வந்து சந்தோஷமான கொண்டாட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்கும் போதும் சிக்கலாகுதுன்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்த ஹார்ட் அட்டாக்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும்
ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாலும் பிரச்சனைன்றாங்க, ரொம்ப துக்கமாக இருந்தாலும் பிரச்சனைன்றாங்க. அதனால் வந்து ஒரு ஒரு தொலைதூர பயணத்தை, இது மாதிரியான கொண்டாட்டங்கள், ஒரு தொலைதூர பயணத்தை 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி சார், இவ்வளோ நேரம் அழகாக பொறுமையாக பதில் சொல்லியிருந்தீங்க. சரி, பாக்யராஜோடைய ஆத்ம இறைவனை சார்ந்துட்டு நம்ம வேண்டிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார்.